Hello and welcome to yet another episode on this beautiful show. இந்த ஷோ ரொம்ப ஸ்பெஷல். இந்த ஷோவோட பேரு மகளிர் மட்டும் எஸ்பெஷலி ஆன் விமென்ஸ் கிரிக்கெட். We want to dedicate this show India versus SA ஒரு ஹை ஆக்டேன் சீரிஸ் போச்சு. ஆப்வியஸ்லி இந்தியா பக்கம் ரிசல்ட் போல நம்மளோட மகளிர் மட்டும் ஸ்பெஷலிஸ்ட் பிரசன்னா வந்துருக்காரு. விமென்ஸ் கிரிக்கெட்டுக்கு ஏக்கச்சக்கமான சப்போர்ட் கரகோஷம் எழுப்பியிருக்காரு. கரகோஷம் அப்படின்னு சொல்ற மாதிரி எஸ்ஏ கிரிக்கெட்டர்ஸ் பத்தி பேசியிருக்காரு, இந்தியன் கிரிக்கெட்டர்ஸ் பத்தி பேசியிருக்காரு. நம்ம ஓவரால் இந்த இந்தியா எஸ்ஏல இருந்து நடந்த சில நல்ல மூமெண்ட்ஸ், நல்ல கிரிக்கெட்டர்ஸ் பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம். ஆனா அதுக்கு இன்னைக்கு 3 ரவுண்டா பிரிச்சிருக்கோம் பிரசன்னா. உங்களுக்கே தெரியும் 3 ரவுண்ட்ல ஃபர்ஸ்ட் ரவுண்டு இதயம் ஒரு கோவில். இதயம் ஒரு கோவில் அப்படின்னா நம்மளோட மனசு தானே எல்லாமே பிரச்சனை வாழ்க்கையில. இதயம் ஒரு கோவில் நம்ம என்ன பேசுவோம்னா நம்மளோட மனசு. விமென்ஸ் கிரிக்கெட்டை நோக்கி நம்ம மனசை எப்படி பார்க்கணும், அதை வந்து மென்ஸ் கிரிக்கெட்டோட ஒப்பிட்டு பார்க்க கூடாது, அது ஒரு தனி ஸ்போர்ட்டா நம்ம பாக்குறதுக்கு நம்ம கத்துக்கணும் அப்படிங்கிறதுக்கு இதயம் ஒரு கோவில். செகண்ட் செக்மெண்ட் பாத்தீங்கன்னா அதில் உதயம் ஒரு பாடல் அப்படின்னா இதுல உதயமாகி இருக்கிற ஸ்டார்ஸ், இந்த சீசன் உதயமாகி இருக்கிற ஸ்டார்ஸ், உதயமாகி இருக்கிற மொமெண்ட்ஸ், அந்த மாதிரி. ஃபைனல் செக்மெண்ட் பாத்தீங்க அப்படின்னா வாழ்வின் ஜீவனே அப்படின்னா விமென்ஸ் கிரிக்கெட்டோட மேல போறதுக்கு அந்த வாழ்வாதாரம் என்ன, அதாவது அந்த கிரிக்கெட்ல என்னென்ன விஷயங்களை பண்ணினா இன்னும் கிரிக்கெட்டை முன்னாடி எடுத்துட்டு போக முடியும், அதை ஒரு ஸ்போர்ட்டா நம்ம எப்படி டிஃபரெண்டா பார்க்க முடியும் அப்படிங்கறத வாழ்வின் ஜீவனையில நம்ம பாத்துருவோம். ஃபர்ஸ்ட் செக்மெண்ட்டுக்குள்ள நேரம் வந்துருச்சு சொன்னா எக்ஸைட்டடா இருக்கீங்களா? வெரி மச். என்ன கேள்வி, நான் வந்து பிக் சப்போர்ட்டர் ஆஃப் உமன்ஸ் கிரிக்கெட். அது எப்படா நீங்க என்ன கேட்க போறீங்கன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இன்ஃபேக்ட் விமென்ஸ் ஐபிஎல் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன். அந்த விமென்ஸ் ஒரு எக்ஸிபிஷன் மேட்ச் மாதிரி 3 கேம்ஸ் விளையாடுவாங்க. ட்ரெயில் பிளேசர்ஸ் அந்த டீம்லாம் விளையாடுவாங்க. இன்னைக்கு செக்மெண்ட் 1 போயிடலாம். இதயம் ஒரு கோவில் அப்படின்னு சொல்லிட்டு பிரசனா நீங்க பாட்டோடய வேணா ஆரம்பிக்கலாம். நம்மளோட மனசு எப்படி இருக்கு பிரசனா? ஏன் மென்ஸ் கிரிக்கெட்டோட கொஞ்சம் ஸ்டக்கப்பா இருக்கும்? மென்ஸ் கிரிக்கெட்டோ விமென்ஸ் கிரிக்கெட்டோ ஒன்னா பாக்கணுமா, இல்ல இது வேற ஸ்போர்ட், அதோட நம்ம எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அதுக்கேற்ற மாதிரி செட் பண்ணிக்கணுமா? சரி, இப்போ நான் என்ன சொல்றேன்னா, கிரிக்கெட்டை பாருங்க, ஜெண்டர் பேஸ்டா பாக்காதீங்க. அந்த அட்வைஸ் தான் நான் கொடுக்குறேன். கிரிக்கெட்டை மட்டும் பாருங்க. லாரா உல்ஃபர்ட்டோட கவர்ட்ரீஸ் பாருங்க. 17-year-old ஷெஃபாலி ஷர்மா, அவங்களோட அவங்க அப்பா வருத்தப்படுவாரு, வர்மா கிடையாது. இல்ல, இதயத்துல புதஞ்சு போனதுனால கொஞ்சம் எக்ஸைட் ஆயிட்டேன். சோ நீங்க அந்த மாதிரி பாக்கணுமே ஒழிய, ரெண்டாவது இது நான் ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்கேன், மென்ஸ் கேமையும் உமன்ஸ் கேமையும் ஒரே நேரத்துல வைக்காதீங்க. அது நீங்க என்னதான் பண்ணீங்கனாலும், என்னதான் நிறைய பேர் இந்த 10ல 3 பேர் வந்து உமன்ஸ் கிரிக்கெட்டை சப்போர்ட் பண்ணாலும் என்ன பண்ணுவாங்க, அந்த டெம்டேஷன் வில் பி டு see ரவீந்திர ஜடேஜா போல், ரோஹித் சர்மா பேட், அதுதான் பண்ணுவாங்களே ஒழிய, அன்பார்ச்சுனேட்ல இந்த ஃபெமிலியாரிட்டி, இந்த ஃபேம் நிறைய பேர் கிடைக்கல. இப்போ ஒரு ஆர்டன் கிரிக்கெட் ஃபேன்ட்ட போயிட்டு இப்போ இந்தியன் உமன்ஸ் டீம் பிளேயிங் 11 சொல்லு அப்படின்னா ஒரு 6 பேர் சொல்லிட்டு மீதி 5 சொல்றதுக்கு கஷ்டப்படுவாங்க. ஸோ ஐம் நாட் டேக்கிங் எனிதிங் அவே ஃப்ரம் இட், பிகாஸ் ஸ்லோலி இட் இஸ் பில்டிங் ஆன். ரெண்டாவது, இப்பதான் நியூஸ் பார்த்தேன், இந்த WIPL வந்து திருப்பி 4 மேட்ச்ன்றாங்க. இது வந்து என்ன சொல்றது, எனக்கு இல்ல பிரச்சனை. WIPL இந்த வருஷம் அப்படிதான் வைக்க முடியும். நெக்ஸ்ட் இயர் 10 டீம்ஸ் வராங்க. சோ நமக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது. இந்த வருஷம் கடந்த 2 வருஷமா IPL நடந்ததே பெரிய விஷயம் பிரச்சனை, அவுட்ஸ்டாண்டிங் அச்சீவ்மெண்ட். அதுக்கு நம்ம அப்படிதான் கிளாப் பண்ணோம். இதயம் ஒரு கோவில், IPL நடந்தது ஒரு நமக்கெல்லாம் ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னு சொல்ல வேண்டிய நேரம் இது. ஏன்னா கோவிட் டைம்ல போன வருஷம் நடத்தினாங்க, 6 மாசத்துல IPL வந்துருச்சு. இதுல விமென்ஸ் IPL இப்படி நடத்துறாங்க. சோ அதுக்கே நம்ம வந்து மேசிவ் கிரெடிட்ஸ் அண்ட் மேசிவ் குடோஸ் சொல்லணும். இல்ல எனக்கு நான் அடுத்த வருஷம் வந்து நமக்கு எக்ஸ்ட்ரா வேற நியூஸ் வருது, 2 டீம் எக்ஸ்ட்ரா வரப்போகுது IPL அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்த வருஷம் என்ன பண்றாங்க, இது இன்னைக்கு துவங்கி நாளைக்கு எடுத்து விஷயம் கிடையாது பிரசன்னா. மார்க்கெட்டிங், பிராண்டிங், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கூட விமென்ஸ் கிரிக்கெட்டுக்கு வரணும். அதுக்குதான் இதயம் ஒரு கோவில் அப்படின்னு சொல்லி நம்மளோட இதயத்தை அதை நோக்கி எப்படி எடுத்துட்டு போனோங்கிறதுக்காக தான் கேட்டேன். ஏன்னா இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தோம்னா கேம்ல என்னெல்லாம் தேவையோ ரெக்வசிட்டா பண்ணிருக்காங்க. 5 ஃபீல்டரை உள்ள வச்சிருக்காங்க. கேம் ஆஃப் பேசேஜ் ஆஃப் பிளே இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க. இப்ப பெரும்பாலும் விக்கெட்ஸ் வந்து நல்லா பேட்டிங் ஸ்லைடிங் ஆகிற மாதிரி வர விக்கெட்ஸ் வரணுமா பிரச்சனை, அவங்களுக்கு பேட்டிங் ஈஸியரா இருக்கிறதுக்காக டேஸ்ட் ஆஃப் த கேம். அதுக்கு என்ன பண்ணணும்? இப்ப டெஃபினட்டா இப்ப நீங்க IPL பாத்தீங்கன்னா, இப்போ நீங்க வந்து நிறைய வந்து டிபேட் இருக்கலாம். இப்போ நான் உங்களை ஒரு கேள்வி கேட்கிறேன், ஒரு பவுலர் வந்து 6 for 16 எடுக்கிறாரு, ஒரு பேட்ஸ்மேன் 100 of 47 balls. எதை வந்து கிரௌடு வந்து அக்செப்ட் பண்ணுவாங்க, இல்ல விரும்புவாங்க, இல்ல அடுத்த மேட்ச் நடக்கணும்னு யோசிப்பாங்க? 100 பால்ல நான் 47 ball 100 தான் என்ன பொறுத்த வரைக்கும். 8 out of 10 will vote for it. So they want to see big sixes. So the women's இது நீங்க என்ன பண்ணணும்னா, only thing is நல்ல flat track up பண்ணீங்கன்னா, லாஸ்ட் டைம் வந்து அன்பார்ச்சுனேட்டா ஸ்லோ டவுன் ஆன அப்புறம் ஷார்ஜால ஆடினாங்க. ஒரு டீம் வந்து they were bowled out to close to 50 or something. இப்ப நீங்க வந்து ஒரு சிலர் வந்து நீங்க ஃபோர்ஸ் பண்ணி உமன்ஸ் கிரிக்கெட் பாருன்னு ப்ரொமோட் பண்றீங்க. அன்பார்ச்சுனேட்டா அது ஒரு லோ ஸ்கோரிங் கேம், ஒரு 80 டிஃபெண்ட் பண்றாங்கன்னா போட அது போர் அடிக்குதுன்றாங்க.
ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் என்ன அப்படின்னா அவங்களுக்கு ஃப்ரெஷ் விக்கெட்ஸ் கொடுக்கணும், லைட்டிங் ஃபாஸ்ட் அவுட். So on that regards, நேத்து லக்னோல மேட்ச் பார்த்தோம். இந்த சீரிஸ் T20s சூப்பரா இருந்தது. பிச்சர்ஸ் அவுட்ஸ்டாண்டிங், நல்ல கிராஸ் பெட். இன்ஃபேக்ட் அருந்ததி ரெட்டி நியூ பால்ல போட்டாங்க, கிராஸ் சீம்ல போட்டாங்க. அதுவே கொஞ்சம் சீம் ஆகி பீட்டன்லாம் நாங்க ஸ்விங் ஆச்சு. அண்ட் ஸ்பின்னர்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப் இல்ல. ஆப்வியஸ்லி ஸ்பின்னர்ஸ் வந்து விமென்ஸ் கிரிக்கெட்ல நல்லா இன்னும் ஸ்லோவா போடுவாங்க. மென்ஸ் கிரிக்கெட் அளவுக்கு போட மாட்டாங்க. ஒரு பூனம் யாதவ் எல்லாம் போட்டாங்கன்னா 46 கிலோமீட்டர் பால் வரும். 46 கிலோமீட்டர் எல்லாம் வந்ததுன்னா ஆப்வியஸ்லி விக்கெட் ஸ்லோவா இருந்துச்சு, மண்ணா இருந்துச்சுன்னா அடிக்கவே முடியாது, வாய்ப்பே இல்ல ராஜா. அப்படிங்கிற மாதிரி நின்று திரும்பவும் அடிக்க முடியாது. பட் இந்த மாதிரி கிராஸ் இருந்தது, ஹார்டா இருந்ததுன்னா சர்ஃபேஸ், அந்த பாலும் ஸ்லைட் ஆகி வரும். உதாரணத்துக்கு லாரா உல்ஃபர்ட் வந்து அந்த செகண்ட் T20 வந்து ஸ்வீப் புல் எல்லாம் அடிச்சாங்க. பியூட்டிஃபுல்லா டைம் பண்ண முடியுது. அவங்களுக்கு டைமிங் தானே ஸ்போர்ட்ல இல்ல, விமென்ஸ் கிரிக்கெட்ல டைமிங் வேணும்ல விமென் கிரிக்கெட்டர்ஸ்க்கு. இல்ல டைமிங் கரெக்ட். இப்ப நீங்க ஷெஃபாலி, லிசேல்லி இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா பவர் தான். இப்ப லிசேல்லி எல்லாம் பாத்தீங்கன்னா DeAndre.in வந்து நீங்க பீக்ல இருக்கும்போது பார்த்தது இல்ல. நம்ம இந்தியா வர்சஸ் எஸ்ஏ பத்தி பேசுறோம். DeAndre.in வெஸ்ட் இண்டீஸ், இந்தியா வர்சஸ் எஸ்ஏ மட்டும் இல்ல. ஒரு எக்ஸாம்பிள் எடுக்கிறேன். பவர் ஹிட்டிங் அடி நீங்க டைமிங் பத்தி சொல்றீங்க. சோ உமன்ஸ் கிரிக்கெட்லயும் அந்த பிக் சிக்ஸஸ், ஹர்மன்பிரீத் கௌர் அந்த 171, இப்ப நான் அதை வந்து கிட்டத்தட்ட ஒரு 300 தடவை பார்த்திருப்பேன். ரெண்டு தடவை தான் நான் 300 தடவை பார்த்திருப்பேன். ஒன்னு அன்னியன் படம், இன்னொன்னு ஹர்மன்பிரீத் கௌரோட 171. எத்தனை தடவை பார்த்தாலும் வந்து அந்த ஒரு இன்ஸ்பிரேஷன். ஏன்னா ஒரு தனி ஆளை வந்து நின்று ஆடி கொடுத்தாங்க பாருங்க. ஸோ நீங்க வந்து இட் இஸ் நாட் ஜஸ்ட் ஒன்லி அபவுட் சில்க் டிரைவ்ஸ் அண்ட் ஃபிளிக்ஸ். உமன்ஸ் கிரிக்கெட்டர்ஸ் கேன் ஆல்சோ ஹிட் சம் பவர் பேக் ஷாட்ஸ். அது மேக்னிடியூட், நீங்க அது எவ்வளவு மீட்டர் போச்சுன்னு பார்க்காதீங்க, எப்படி கனெக்ட் பண்ணி சிக்ஸ் பண்றாங்க அப்படிங்கிறத பார்த்து தட் இஸ் வாட் எக்ஸாக்ட்லி ஹவ் டு அப்ரிஷியேட். ஸோ இந்த WIPL பெஸ்ட் அட்வர்டைஸ்மெண்ட்னா என்ன பொறுத்த வரைக்கும் அப்படியே அன்யூஸ்டு பிச்சஸ், ஃப்ரெஷ் பிச்சஸ், பிளாட் பிச்சஸ், அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் பவுண்டரியை வந்து கம்மி பண்ணிட்டு லைட்னிங் ஃபாஸ்ட் அவுட் ஃபீல்டா ஒரு உமன்ஸ் கிரிக்கெட்லயும் இந்த 160 170 பார் வர்ற மாதிரியான ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுங்க. இன்னும் வியூவர்ஷிப் ஜாஸ்தி ஆகும். நீங்க சொல்ற மாதிரி அடுத்த வருஷம் 10 டீம் வருது, IPL விண்டோவும் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் ஆகலாம். அப்ப இந்த உமன்ஸ் IPL வந்து இன்னும் கொஞ்சம் நிறைய மேட்ச் ஆடுறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கும். நான் எல்லா மேட்சையும் பார்ப்பேன், ஒரு பால் நான் விட மாட்டேன் உமன்ஸ் கிரிக்கெட். சரி, நம்ம வந்து இதயம் ஒரு கோவில் செக்மெண்ட்ல நம்ம இதே கவர்ந்த விமன் கிரிக்கெட்டர்ஸ் இந்த இந்தியா வர்சஸ் எஸ்ஏ சீரீஸ்ல யாருங்கிறத நம்ம கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணலாம். ஏன் இதயத்தை கவர்ந்தா, அதாவது இதயத்தை கவர்ந்தவங்க எப்படின்னா பயங்கர பர்ஃபார்மன்சஸ்ல இல்ல, அதாவது ஒரு என்ன சொல்றது, ஒரு ஸ்பார்க், அவங்க கிட்ட ஒரு ஸ்பார்க் பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லக்கூடிய கிரிக்கெட்டர்ஸ். உங்ககிட்ட ஸ்டார்ட் பண்றேன். நீங்க எந்த கிரிக்கெட்டரை பிக் பண்ணுவீங்க இதயம் ஒரு கோவில் இந்தியா வர்சஸ் எஸ்ஏ சீரீஸ்? இப்ப நான் புதுசா அப்படின்னு பார்த்தேன், ஐ டோன்ட் வாண்ட் டு கோ வித் மித்தாலி அண்ட் ஜுலான். ஏன்னா அவங்க ஆல்ரெடி லெஜெண்ட்ஸ். இந்த பூனம் ராத் வந்து ஒரு 100 அடிச்சாங்க ஓடியல. சூப்பர். அது எப்படின்னா the way she went on with the business. ஏன்னா அந்த லக்னோல எப்படின்னா நீங்க ஃபர்ஸ்ட் போலிங் போட்டீங்கன்னா வந்து அந்த ஃபர்ஸ்ட் 20 ஓவர்ஸ் பயங்கர ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சவுத் ஆப்பிரிக்கால 2 குவாலிட்டி ஃபாஸ்ட் பவுலர்ஸ் இருக்காங்க. அந்த 20 ஓவர்ஸை பார்த்துட்டு அதுக்கப்புறம் பேஸ் பண்ணி 48 ஓவர் வரைக்கும் ஆடி கொஞ்சம் கூட டென்ஷன் எதையும் காட்டாம ஒரு மெச்சூர்டு ஒரு 100 அடிச்சாங்க. அது வந்து எனக்கு என்ன சொல்றது, தட் வாஸ் சோ பியூட்டிஃபுல் டு வாட்ச். ஒரு ஸ்லாக் கிடையாது, ஒரு கத்தி போட்டு ஒரு இன்சைட் அடிச்சு கிடையாது. ஸோ அந்த மாதிரி ஒரு நாக்கு ஒரு உமன் கிரிக்கெட்டர் ஆடுறாங்கன்னா தட் ஹஸ் டு பி இன் பார் வித் 100 which ரோஹித் சர்மா ஸ்கோர்ஸ். என்ன பொறுத்த வரைக்கும் தட் இஸ் a பெஸ்ட் மூமெண்ட் சொல்ல when it comes to batter. சரி, என்னோட இதயத்தை கவர்ந்த ஒரு கிரிக்கெட்டர் அப்படின்னு இந்த சீரீஸ்ல சொல்லணும். இந்த சீரீஸை ஜென்ரலா பாத்தீங்கன்னா ஹார்லின் டியோல். நான் ரொம்ப நாளாவே வந்து இந்த ஹார்லின் டியோல் அவங்க கிரிக்கெட்டர் ஃபாலோ பண்ணிட்டே இருக்கேன். அதாவது வந்து அவங்க ஒரு பேட்டிங் அதெல்லாம் ஓகே, ஷீ இஸ் a பேக்கேஜ். போலிங் பால் கொடுத்தீங்கன்னா பாதி வந்து டெத் ஓவர்ஸ்லாம் வந்து போடுவாங்க. ஒரு மாதிரி வைட் லைன்ஸ்ல சேலஞ்ச் பண்ணி லெக் ஸ்பின் போடுவாங்க, கொஞ்சம் ஆஃப் ஸ்பின் போடுவாங்க. அன்பார்ச்சுனேட்டா இந்த செகண்ட் T20 பாவம் அவங்க நடுனாங்க. லாரா உல்ஃபர்ட் நல்ல பால் போட்டாங்க, ஆஃப் ஸ்பின் போட்டாங்க, லெக் ஸ்பினை மாத்தி அது இன்சைட் எட்ஜ் வாங்கி ஃபைன் லெக்ல ஓடி போயிடுச்சு பவுண்டரி. அன்பார்ச்சுனேட், அந்த மாதிரி கிரிக்கெட்ல எப்பவுமே நடக்கும். அண்ட் பேட்டிங்கும் ஷீஸ் காட் த கிஃப்ட். அதாவது ஒரு மாதிரி நல்ல பேட்ஸ்மேன்ஷிப் அவங்களால காட்ட முடியும். பவர் ஹிட்டர்னு சொல்ல முடியாது, பட் சம்ஒன் இஸ் வெரி வெரி இம்ப்ரெசிவ். நல்ல ஒரு மிடில் ஆர்டர் பேட்டர் கம் சம்ஒன் ஹூ கேன் டேக் ஆன் தோஸ் சேலஞ்சஸ். அந்த மாதிரி தெரியுறாங்க ஹார்லின் டியோல். இன்னும் நிறைய அவங்களை ODIஸ்ல பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். தட் இஸ் இதயம் ஒரு கோவில் ரவுண்ட் கமிங் டு எண்ட். இதயம் ஒரு கோவில் முடிஞ்சு போச்சு. இப்ப அடுத்த வாக்கியம் நம்ம பார்க்க வேண்டிய உதயம் ஒரு பாடல். பிரசன்னா, உதயம் ஒரு பாடல். இந்த உதயம் ஒரு பாடல் அப்படின்னா இந்த சீரீஸ்ல அதாவது நல்ல ப்ராமிஸ் காமிச்ச கிரிக்கெட்டர்ஸ் அவங்க வந்து நல்லா டேக் ஆஃப் பண்ணிட்டாங்க. அதாவது அவங்க டாமினேட் பண்ணிருக்காங்க இந்த சீரீஸ்ல. இந்த இந்தியா வர்சஸ் எஸ்ஏ சீரீஸ்ல அவங்களோட டாமினேஷன் தான் காரணம். ஒரு எஸ்ஏக்கோ ஒரு இந்தியாவுக்கு வந்து டு சே அவங்க வந்து ABC லெவல்ல இருந்து DEF லெவல் போயிட்டாங்க அப்படின்னு சொல்ற மாதிரி உதயம் ஒரு பாடல். அந்த கிரிக்கெட்டர் யாரு? இல்ல நீங்க 2 கிரிக்கெட்டர் கூட சூஸ் பண்ணலாம். சவுத் ஆப்பிரிக்கானா எப்பவுமே நான் வந்து கொஞ்சம் பயஸ்டா ஒரு கிரிக்கெட்டர் மேல ஒரு ஆசை எனக்கு உண்டு. அது லிசேல்லி. அவங்களோட இம்பாக்ட் வந்து நாட் ஒன்லி இன் ODIs, T20s நீங்க பாத்துருக்கலாம்.
அவங்க எப்படின்னா she takes the சேவாக் ரூட், அந்த பேர்ஸ்டோ ரூட். வந்தியா தட்டாலடி தான் உங்களுக்கு. உங்களுக்கு 110-20 ஓவர்ல டார்கெட் இருந்தாலும் சரி, 170 இருந்தாலும் சரி, ஒரே கியர் தான். அதே மாதிரி she has got shots all over the park and so power packed. இப்போ நீங்க உமன்ஸ் கிரிக்கெட் நீங்க சொல்லும்போது உல்ஃபாட் பாத்தீங்கன்னா அப்படியே லீன் பண்ணி ஒரு பியூட்டிஃபுல்லா ஒரு கவர் டிரைவ் இருக்கும். ஸோ இவங்களை நீங்க பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி எக்ஸ்ட்ராடனரியா இருக்கும் உங்களுக்கு பாக்கிறதுக்கு ஏற்ற. சவுத் ஆப்பிரிக்கா வந்து இப்போ ஓடிஐஸ் T20s ரெண்டுமே வின் பண்ணாங்க அப்படின்னா there is only one cricketer I have to say sheerly responsible for that, that is Lizelle. நான் வந்து இந்த உதயம் ஒரு பாடல வந்து ஒரு 2-3 கிரிக்கெட்டரை பத்தி டச் பண்ணலான்னு இருக்கேன் பிரசன்னா, ஃபார் டிஃபரெண்ட் ரீசன்ஸ். அதையும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இந்தியன் சைட்ல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி சவுத் ஆப்பிரிக்கன் சைட்ல இருந்து பார்த்தா எனக்கு எப்பவுமே ரொம்ப பிடிச்ச ஒரு கிரிக்கெட்டர் வந்து இந்த சுனே லூஸ். அவங்க வந்து மாதிரி போலிங்கும் போடுவாங்க, பேட்டிங் ஆடுவாங்க, சம்திங் அபவுட் ஒரு ஸ்பார்க் இருக்கு அவங்க கிட்ட. பட் இந்தியா சைட்ல நான் கொஞ்சம் நிறைய டுவெல் பண்ணலான்னு இருக்கேன். ஃபர்ஸ்ட் கிரிக்கெட்டர் வந்து பூனம் ராவுத். கொஞ்சம் நாளாவே இருக்காங்க. பயங்கர பவர் பேக்ட் பிளேயர் கிடையாது, ஒரு மாதிரி டைம் டிபெண்ட் பண்ற ஒரு பிளேயரு. அவங்க ஆடுவாங்க ஒரு பெரிய நாக்ஸ், ஒரு இம்ப்ரெசிவான ஒரு மேட்ச் வினிங் நாக் ஆடுற மாதிரிலாம் கொஞ்சம் அவ்வளவு ஆடினது கிடையாது. பட் இந்த சீரீஸ்ல, இந்த ஒரு ஓடிஐ சீரீஸ்ல இந்தியா ஒரு ரொம்ப நல்லா விளையாடி அந்த ஒரு பெஞ்ச் மார்க் செட் பண்ணிட்டு இருக்காங்க தனக்காகவே. என்னால வந்து ஒரு ஸ்மிருதி மந்தானா, ஒரு மிதாலி ராஜ் அவங்கள மாதிரி விளையாட முடியும், என்னால ஒரு ஹர்மன் பிரீத் கௌர் மாதிரி நாட் இன் டர்ம்ஸ் ஆஃப் பவர் அவங்கள மாதிரி ஒரு மேட்ச் இம்பாக்ட் பர்ஃபார்மன்சஸ் கொடுக்க முடியும், ஃப்ரம் பீயிங் அ பிளேயர் ஆஃப் ப்ராமிஸ் என்னால அதை பண்ண முடியும் அப்படின்னு அவங்க ஒருத்தவங்க நிரூபிச்சிருக்காங்க. இன்னொரு பிளேயர் வந்து நிறைய பேர் நோட்டீஸ் பண்ணிருக்காங்களான்னு தெரியல, T20ல விளையாடினாங்க நேத்து கூட, ஷி டான் த கிளவ்ஸ், ரிச்சா கோஷ். இந்த ரிச்சா கோஷ்ங்கிற பிளேயர் எப்படின்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் அந்த பவர் பேக்ட் பிளேயர். ஒரு அவங்களால வந்து ஒரு ஃபியூ ஷாட்ஸ் டவுன் த கிரவுண்ட், அதாவது ஒரு டிஃபரன்ஸ் கிரியேட் பண்ண முடியும் ஒரு T20 கேம்ல. அவங்க வந்து எப்போதுமே, ஈவன் நம்ம லாஸ்ட் இயர் நீங்க சொன்ன மாதிரி இந்த விமென்ஸ் IPL வந்து விளையாடினாங்க, ஃபியூ குட் ஷாட்ஸ் ஹியர் அண்ட் தேர். பட் இந்த சீரீஸ்ல வந்து அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ், டீம் மேனேஜ்மெண்ட் அவங்க மேல கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் கொடுத்து சரி விளையாட வச்சிருக்காங்க. அண்ட் அவங்களுக்கு கொஞ்சம் ஸ்பார்க் காமிச்சாங்க. மேபி வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு போயிட்டாங்க அப்படின்னு சொல்ல முடியாது, பட் உதயம் ஒரு பாடல் அப்படிங்கிற ரவுண்ட்ல தகுதி பெற அளவுக்கு ஷி பிளேடுன்னு நினைக்கிறேன். யுவர் தாட்ஸ் பிரசன்னா, அந்த என்னோட கருத்துக்கள், உங்க தாட்ஸ். பர்ஃபெக்டா சொன்னீங்க. லுக், இப்ப நீங்க ஒண்ணுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிளேயர் 2 மேட்ச் ஆடணும்னு அவங்க அப்ரோச், அவங்களுக்கு ஒரு டிரைவ் வச்சுட்டு தேர்வாங்களா மாட்டாங்களா அப்படின்னு கணிக்கிறது தான் வந்து ஒரு இது. தட் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். ஷி லுக்ஸ் லாட் ஆஃப் பொட்டன்ஷியல். லாஸ்ட் டைம்னு பார்த்தேன். அதே மாதிரி ஐ வாண்ட் டு ஆட் ஆன் ஒன் மோர் பிளேயர், தட் இஸ் ராஜேஸ்வரி கெய்க்வாட், லெஃப்ட் ஆஃப் ஸ்பின்னர். ராதா யாதவ் கூட நல்லா போட்டாங்க. ரெண்டு பேருமே. ராதா யாதவ் got a 5 wicket all in one of the WIPL last year in Sharjah. ஃபைனல்ல ஆமா, ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லா 5 விக்கெட் சும்மா அள்ளின்னு போனாங்க. ரெண்டு பேரும் வந்து கிரேட் பொட்டன்ஷியல். இப்ப நீங்க சொன்ன மாதிரி அந்த லெக் ஸ்பின்னர் வந்துட்டு டூ ஸ்லோ த்ரூ தேர், அது கொஞ்சம் ஒர்க் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப ஷார்ட் வேற அவங்க. அது மட்டும் இப்ப ஒரு 64 கிலோமீட்டர் ஷார்ட் எல்லாம் எப்படியா ஒர்க் பண்றது? அது வந்து நமக்கு அமைஞ்சதுயா? இல்ல அதனால இன்னும் வந்து நீங்க ஒர்க் ஆன் இட், ஆக்ஷன்ல கொஞ்சம் ஒர்க் பண்ணி உங்களுக்கு, நீங்க ஸ்பின்னர் உங்களுக்கு தெரியும், ஒரு 74-75 ஆவரேஜ் ஸ்பின் 10 கிலோமீட்டர்ஸ் கோச்சஸ் ஒர்க் பண்ணாங்கன்னா she will be really really great. இன்னொன்னு சொல்றேன் பாருங்க, ஸ்பின்னர் உங்களுக்கு இந்த லாங்குவேஜ் புரியும். இப்போ உங்களோட ஆவரேஜ் ஸ்பீடு வந்து 85 கிலோமீட்டர்ஸ்னு வச்சுக்கோங்களேன். உங்களால 79லயும் அதே எஃபிஷியன்சிலேயே போட முடியும், 91லயும் அதே எஃபிஷியன்சில போட முடியும். That is, if you can vary your consistency between 12 kilometers, you can be a star spinner. அதுதான் என்னோட ரிசர்ச் வச்சு நான் சொல்றேன். இப்போ slow through the air, flat through the air, normal trajectory what you bowl, you can be consistent in all 3 phases, you can be better. இப்போ இந்த ராதா யாதவும் பார்த்திருக்கேன், ராஜேஸ்வரி கெய்க்வாடும் பார்த்திருக்கேன். இந்த ஸ்கில் இருக்கு. They are close to 7 out of 10 when it comes to that Sophie Ecclestone from England. அதுல கரெக்டா அதை மட்டும் ஒர்க் பண்ணாங்கன்னா இந்தியா will be a big threat coming to the next year's World Cup. இவங்க ரெண்டு பேரும் extremely impressive. இன்ஃபேக்ட் நீங்க டச்ட் அப்பான் த வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். சோஃபி எக்கிள்ஸ்டோன் வந்து நம்பர் 1 ரேங்க் T20 bowler. இன்ஃபேக்ட் நம்மளோட விமென்ஸ் IPL கூட ஆடினாங்க. அது விமென்ஸ் IPL சொல்லலாமா, விமென்ஸ் T20 சேலஞ்சா சொல்லலாமா எனக்கு தெரியல, ஆடினாங்க. ஷி ஆல்சோ டிட் ரீசனபிளி வெல். இதை சொல்லிட்டோம் நம்ம யாரெல்லாம் வந்து உதயம் ஒரு பாடல் அப்படின்னு. சோ அடுத்த ரவுண்ட்ல வந்து விமென்ஸ் கிரிக்கெட், இந்தியன் விமென்ஸ் கிரிக்கெட் வர்சஸ் அதர் விமென்ஸ் கிரிக்கெட்ல என்ன பண்ணணும் அப்படிங்கிற செக்மெண்ட்ல பார்க்கலாம். வாழ்வின் ஜீவனே அப்படின்னு சொல்லி அழகா அந்த பாட்டோட அந்த இடம் முடிஞ்சிருக்கும். வாழ்வின் ஜீவனே, வாழ்வாதாரம் என்ன பிரச்சனை விமென்ஸ் கிரிக்கெட்டுக்கு? அதாவது நம்ம கொஞ்சம் குளோபலா எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வேர்ல்ட் T20க்கு போனோம்னா ராதா யாதவ், ராஜேஸ்வரி கெய்க்வாட் இவங்கலாம் ரொம்ப நல்லா இம்பார்ட்டன்டான பிளேயர் சொன்னீங்க. பட் விமென்ஸ் கிரிக்கெட் எந்தெந்த இடத்துல வேற கண்ட்ரீஸ்ல எப்படி போயிருக்கு, இந்தியா என்னென்ன பண்ணலாம், வாழ்வாதாரம் என்ன, வாழ்வின் ஜீவனே என்ன?
சரி, இப்ப இந்தியான்னு பாத்தீங்கன்னா இப்ப அடுத்த மத்த கண்ட்ரிஸ் நீங்க பார்க்கும்போது நிறைய டூர்ஸ் வந்து இந்தியா தான் போறாங்க. டு பி ஆனஸ்ட் வித் யூ, ஃபர்கெட் அபௌட் தி கோவிட் பிரேக். இந்த கோவிட் பிரேக், இந்த பேண்டமிக் வரலன்னா the last 2-3 years Indian women's team has been extremely busy. They are hosting a lot of matches. They have been traveling all over. West Indies போயிட்டு வந்தாங்க, எல்லா இடத்துலயும் போறாங்க. அதெல்லாம் வந்து ரொம்ப கரெக்டா பண்றாங்க. இன்னொன்னு நான் வந்து ஒன்னே ஒன்று சொல்றேன். இப்போ நான் வந்து as a woman I want to take up a cricket at 19 year old. நான் ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட், எனக்கு சரக்கு இருக்கு, என்ன கோச் வந்து வா அப்படின்னு கூப்பிடுறாங்கன்னா எனக்கு என்ன கான்பிடன்ஸ் வரணும்னா, ஓகே நான் ஒரு டொமஸ்டிக் கிரிக்கெட்ல நான் விளையாடுறேன் அப்படிங்கும் போது திஸ் தட் ரெமுனரேஷன் கோயிங் டு சேவ் மீ. அதுக்கப்புறம் ஒருவேளை நான் வந்துட்டு இந்தியாவுக்கு ஆடல அப்படின்னா எனக்கு வந்து ஒரு கோச்சிங் ஜாப், எனக்கு ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் ஜாப், எனக்கு ஒரு அம்பையரிங் புஷ் இன் ஃபியூச்சர், எனக்கு அது கிடைக்குமா? இந்த கேள்விக்கு நீங்க பதில் சொன்னீங்கன்னா people will say I am going to take up cricket when I am 19. I am going to get away from இல்ல just to ஒரு ஸ்டார்ட் நம்ம பேசணும். லாஸ்ட் டைம் நம்ம ஷோல பேசும்போது விமென்ஸ் டே கூட சாரா டெய்லருக்கு உடனே they were appointed as a coach. சசெக்ஸ்ல அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க நினைக்கிறேன் as a coach. வெரி வெரி அமேசிங் திங். பட் ஆனா இன்னொரு விஷயம் சொல்ற, நிறைய திங்ஸ் மாறுது. இப்ப டிஎன்சி தமிழ்நாடு கிரிக்கெட் அசோசியேஷன் கூட லீக் மேட்சஸ்ல வந்து தேர் ஆர் விமன் அம்பையர்ஸ் வந்து லீக் மேட்ச் எல்லாம் பண்ணுவாங்க. பாக்கிறதுக்கே ரொம்ப நல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் டிவிஷனா அவங்க எல்லாம் பண்ணணும்னு நான் ஆசைப்படுறேன். நீங்க சொல்றது அந்த வாழ்வின் ஜீவனே வாழ்வாதாரம் ஒண்ணு. பட் ஆனா இப்ப அதுக்கு சேஞ்ச் ஸ்டெப் பண்ற மாதிரி சென்ட்ரல் கான்ட்ராக்ட்ஸ் டீல் அவுட் பண்ணிருக்காங்க பிசிசிஐ. சம் ரியலி குட் சென்ட்ரல் கான்ட்ராக்ட் பேக்கேஜஸ் விச் இஸ் அ வெரி என்ன சொல்றது ஒரு இன்சென்டிவ் இந்த மாதிரி கிரிக்கெட்டர்ஸ்க்கெல்லாம். சோ அந்த ட்ராக்ல வந்து இட் இஸ் கோயிங் ரைட்னு நினைக்கிறேன். நான் வாழ்வின் ஜீவனே அப்படின்னு நான் சொல்ல நினைக்கிறது என்னன்னா, கோச்சிங். விமென்ஸ் கிரிக்கெட்ல கோச்சிங் என்ன பண்ணலாம்? எல்லாரும் ஒரு கோச் வைக்கிறாங்க, அசிஸ்டன்ட் கோச் வைக்கிறாங்க, ஃபீல்டிங் கோச் வைக்கிறாங்க, பவுலிங் கோச் வைக்கிறாங்க, பேட்டிங் கோச் வைக்கிறாங்க. பட் என்னோட சைட்ல இருந்து விமென்ஸ் கிரிக்கெட் ஒரு நேசன்ட் ஸ்டேஜ்ல இருக்கு. அதாவது வந்து நம்ம அன்பார்ச்சுனேட்லி ஆர் ஃபார்ச்சுனேட்லி ஒரு மென்ஸ் கிரிக்கெட் அப்படிங்கிற ஒரு பீஸ்ட் அதே ரூம்ல உட்காந்துருக்கு. சோ ஒப்பிட்டு பார்க்கும்போது சம்டைம்ஸ் நம்ம இதயம் ஒரு கோவில மாத்திக்கணும்னு நம்ம முன்னாடியே சொல்லியாச்சு. அது வேற வேற ஸ்போர்ட்டா பார்த்து அதை என்ஜாய் பண்ண கத்துக்கணும். பட் என்ன ஒரு ஸ்ட்ரைக்கிங் ஃபீச்சர் இருக்கு அப்படின்னா, இப்ப எஸ்என்சி கோச்சஸ், ஸ்ட்ரெங்த் அண்ட் கண்டிஷனிங் கோச்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களும் ஃபீல்டிங் கோச்சஸும் வந்து தே ஹேவ் அ மேசிவ் ரோல். இதை வந்து ஒரு கோச்சிங் ஸ்டாஃபோ இல்ல ஒரு இது லெவல்லையோ பார்க்கலாம்னு எனக்கு தெரியல. ஏன்னா பவர் அப்படிங்கிறது வந்து இந்தியன் விமென்ஸ் ஸ்போர்ட்ல வந்து இன்னும் நெசசரிலி ஒரு சென்டர் ஸ்டேஜ் எடுக்கல. ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆஸ்திரேலியன் கிரிக்கெட்ல பாத்தீங்கன்னா, ஆஸ்திரேலியன் விமென்ஸ் கிரிக்கெட்ல மெக் லானிங் அன்னைக்கு கூட டிஸ்கஸ் பண்ணோம். மெக் லானிங் ஒரு பெத் மூனி ரீசென்ட்லி கங்க்ராச்சுலேட் பண்ணிக்கலாம் ஷெஃபாலி வர்மாவை நம்மளோட ஷோல. ஷெஃபாலி வர்மா இஸ் ப்ராபபிலி ஒன் ஆஃப் தோஸ் பிளேயர்ஸ் பவர் வச்சிருக்காங்க, ரா பவர், ஏபிள் டு மசில் த பால். அந்த மாதிரி கார்ட்னர், அலிசா கார்ட்னர் இருக்காங்க, அலிசா ஹீலி இருக்காங்க, இது எலிஸ் பெரி இருக்காங்க. டாப் டு பாட்டம் பாத்தீங்கன்னா அவங்களால பவர் கிரியேட் பண்ண முடியும். இன்ஃபேக்ட் ஷெஃபாலி வர்மா வந்து பெத் மூனின்னு ஒரு லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன், ஆஸ்திரேலியன் டாப் ஆர்டர் பேட்ஸ்மேனை தான் வந்து ஓவர் டேக் பண்ணி அந்த பொசிஷனுக்கு போனாங்க. இந்த மாதிரி பிளேயர்ஸ் வந்து ஆஸ்திரேலியா நிறைய வந்து ஸ்ட்ரெங்த்ல வந்து எம்பசிஸ் லே பண்றாங்க. ஒரு நியூசிலாந்து ஆல்ரெடி லே பண்றாங்க. சோஃபி டிவைன் இருக்காங்க, அப்புறம் சூசி பேட்ஸ் ஒருத்தர் இருந்தாங்க. இப்ப சவுத் ஆப்பிரிக்கன் கிரிக்கெட் அது வந்து அவங்களோட டிஎன்ஏல இருக்கு. இஃப் யூ லுக் அட் சவுத் ஆப்பிரிக்கன் பீப்புள் ஆர் கீ பீப்புள் ஆர் ஆசி பீப்புள், அவங்க டிஎன்ஏலயே இட்ஸ் வெரி ஸ்போர்ட்டிங் கண்ட்ரி. அவங்க எல்லாருமே சின்ன வயசுல ஈவன் கேர்ள்ஸ் பிளே a lot of sport. அந்த மாதிரி இருக்கும்போது அவங்க பவர்ங்கிறது வந்து பிகம்ஸ் an aspect of the game. இந்தியன் விமென்ஸ் ஸ்போர்ட்ல அந்த பவர்ங்கிற ஒரு ஆஸ்பெக்டுக்கு ஒரு எஸ்என்சி, நல்ல ஸ்ட்ரெங்த் அண்ட் கண்டிஷனிங் ட்ரெயினருக்கு ஒரு பயங்கரமான ரோல் இருக்கு. ஒரு ஸ்மிருதி மந்தானா எடுத்துக்கலாம், ஒரு தீப்தி சர்மா எடுத்துக்கலாம். குவாலிட்டி, ஹை குவாலிட்டி பிளேயர், சூப்பர் டைமர்ஸ் ஆஃப் த பால். பட் பவர் பிளேயர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஷெஃபாலி வர்மா, அதுக்கப்புறம் மேபி வந்து உங்களுக்கு ஒரு ஹர்மன் பிரீத் கௌர். பவர் ஹிட்டர்னு பாத்தீங்கன்னா டவுன் தி ஆர்டர் பவருக்கு கொஞ்சம் தேடுறோம். T20 ஸ்போர்ட்ல இது ஒரு இன்கிரெடிபிளி இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் நான் ஃபீல் பண்றேன். யுவர் தாட்ஸ்? கரெக்டா சொன்னீங்க. இப்ப நான் வந்து ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். இப்போ இந்தியன் மென்ஸ் டீம்ல பாத்தீங்கன்னா பிளேயர்ஸோட சப்போர்ட் ஸ்டாஃப் கூட்டம் தான் ஜாஸ்தியா இருக்கு. ஒத்துக்கிறீங்களா நீங்க? நாட் நெசசரிலி த்ரோ டவுன்ங்கிற ஒரு ஆஸ்பெக்ட் வந்து எதனால கொண்டு வந்தாங்கன்னா, போலர்ஸ்க்கு ஒர்க்லோட் மேனேஜ்மெண்ட் பண்றதுக்காக த்ரோ டவுன் ஆஸ்பெக்ட் கொண்டு வந்தாங்க. நான் என்ன சொல்றேன்னா, இப்போ த்ரோ டவுன் போடுறதுக்கு 3 பேரு, ஸ்ட்ரெங்த் அண்ட் மெசேஜ் ஜாப் பண்றதுக்கு ஒரு 3 பேரு, இப்போ பேட்டிங் கோச், பவுலிங் கோச், அசிஸ்டன்ட் கோச், ஃபீல்டிங் கோச். இப்போ நான் என்ன சொல்றேன், உமன்ஸ் டீம்ல எத்தனை சப்போர்ட் ஸ்டாஃப் டிராவல் பண்றாங்க டீமோட? தட் இஸ் தி பாயிண்ட் ஐ வாண்ட் டு பிரிங். இல்ல இது வந்து எப்படின்னா வந்து நீங்க கேக்குறது வந்து நம்ம டிஃபரண்ட் ஸ்போர்ட்டா பாக்குறோம்னு சொல்லிட்டோம் இல்லையா பிரசனா? இப்போ வந்து ஒரு சென்ட்ரல் கான்ட்ராக்ட் டில்ட் அவுட் டு மேல் பிளேயர் அண்ட் ஃபீமேல் பிளேயர் ஆர் கம்ப்ளீட்லி டிஃபரண்ட். சோ அதை வந்து நம்ம ஆன் பாரா ட்ரீட்டே பண்ண முடியாது. எக்கனாமிக்ஸ் ஆஃப் த கேம் வில் டிக்டேட். எக்கனாமிக்ஸ் என்ன கேம்ல இருக்கோ தட் வில் டிக்டேட் the number of support staff and whatever comes with the team. So அதுக்குள்ள போகாம வேற ஒரு எஸ்என்சி ட்ரெய்னருக்கே நிறைய ஸ்கோப் இருக்குங்கற.
நீங்க வந்து எசன்ஸ் நான் என்ன சொல்றேன், அந்த அளவுக்கு இல்லைன்னா கூட நாட் ஈவன் கெட்டிங் இட் த்ரோ டவுன் ஸ்பெஷலிஸ்ட், அட்லீஸ்ட் நீங்க சொன்ன மாதிரி கெட் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் ஸ்ட்ரென்த் அண்ட் கண்டிஷனிங் கோச் who can make a difference. Get one of the greatest fielding coach who can make a difference. Let a Matthews travel with the team. அவங்களும் 50 ஓவர் ஆடுறாங்க, அவங்களும் 20 ஓவர் ஆடுறாங்க. இப்போ உங்களுக்கு இப்ப நான் இதெல்லாமே இருக்கு பிரசனா, இதெல்லாமே இருக்கு. ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன், ஒரு பிசியோ இருக்காங்க, ட்ரெயினர் இருக்காங்க, ஒரு மேசோர் இருக்காங்க. எல்லாரும் நம்ம ஆடியன்ஸ் வந்து தப்பா நினைச்சு போறாங்க, எல்லாருமே இருக்காங்க. ஒரு ஃபீல்டிங் கோச் இருக்காரு, ஒரு ஹெட் கோச் இருக்காரு, ராமன் இருக்காரு. நம்ம ராமன் சார் தான் கோச்சே. சோ இருக்காங்க. மேபி நாட் டு தி எக்ஸ்டென்ட் நீங்க சொல்ற மாதிரி பிகர் சப்போர்ட் ஸ்டாஃப் பெட்டாலியன் கேக்குறீங்கன்னா, அது வந்து நீட்ஸ் அண்ட் பேசிஸ்ல ரிக்வயர்மெண்ட்ஸ்ல தான் வரும். நிறைய ஒர்க் லோட் இன்க்ரீஸ் ஆனாதான். See, உங்களுக்கு they are playing considerable amount of cricket. இப்ப இந்தியன் கிரிக்கெட் மாதிரி உங்களுக்கு இப்ப ஒரு ஐபிஎல் அவங்களுக்கு இல்லையே ஒழிய, இந்தியன் கிரிக்கெட் அளவுக்கு அவ்வளவு வால்யூம்ஸ் ஆஃப் கிரிக்கெட் ஆடலனாலும், when it comes to women's cricket, I feel that India is playing more than anyone else. போது ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணணும்னா, they need to get that ஒரு மென்டல் கண்டிஷன். நீங்க சொல்லிருக்கீங்க இந்த மாதிரி நிறைய விஷயத்துல வந்துட்டு உங்க மைண்ட் எஃபெக்ட் ஆகும், அப்ப பேசுறதுக்குலாம் ஆள் இல்ல, ஐ வாண்ட் டு மை ஸ்பேஸ் அப்படின்னு எல்லா பிளேயர்ஸும் இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க. கோலி கூட இன்டர்வியூ கொடுத்துருக்காரு. ஸோ ஹேவ் அ மென்டல் கண்டிஷனிங் கோச் ஆல்சோ டிராவலிங் வித் த டீம். அவங்களுக்கு என்னென்னலாம் தேவை டு கெட் தேர் பர்ஃபார்மன்ஸ் டு நெக்ஸ்ட், அண்ட் வாட் யூ கேன் கிவ் யூ அன் அஷ்யூரிட்டி பை சீயிங் லாட் ஆஃப் உமன்ஸ் கோச் இன் ஐபிஎல், ரஞ்சி டிராஃபி. ஒரு தமிழ்நாடு ரஞ்சி டிராஃபில ஒரு அசிஸ்டன்ட் கோச் போடுங்க, ஒரு 10 ஓடிஐ ஆடின ஒரு ஃபார்மர் உமன்ஸ் கிரிக்கெட்டர். கிவ் கான்ஃபிடன்ஸ் டு women cricketers to say that I'm going to forgive my engineering studies to get it. கண்டிப்பா இதெல்லாம் மாறும். ஆனா மாறுறதுக்கு நம்மளா மக்களாகிய நம்ம ஃபேன்ஸ் ஆகிய நம்ம தான் மாத்தணும். இதயம் ஒரு கோவில மாத்தி கோவிலா வச்சுக்கோங்க. நிறைய பிளேயர்ஸ் உதயம் ஒரு பாடலா வருவாங்க. முடிவுல அவங்களுக்கு வாழ்வின் ஜீவனே அப்படின்னு அமையும். நிறைய கேர்ள்ஸ் ஸ்போர்ட் எடுத்துக்கணும். கிரிக்கெட், விமென்ஸ் கிரிக்கெட் இஸ் ஆன் த ரைஸ். நம்ம அதை நல்லா சப்போர்ட் பண்ணுவோம். தேங்க்யூ so much for joining us on this episode of மகளிர் மட்டும்.